சாட்சியை கூட இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். வேகமாக முடிச்சிடுறேன். விலக போட்டு என்னுடைய மனைவி மாமனார் வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு 8வது மாசத்துல இங்க நம்ம கோடீஸ்வரன் நகர்ல முனீஸ்வரின்னு ஒரு டாக்டர் உண்டு, தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? இப்போ இறந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அவங்ககிட்ட தான் நாங்கள் செக்கப்புக்கு போயிட்டு இருந்தோம். உங்களுக்கு ரெட்டை பிள்ளைங்க இருக்கிறதுனால நீங்க ஹை கிரவுண்ட்ல போய் செக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஹை கிரவுண்டில் போய் செக் பண்ணும் பொழுது 8 மாதம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலையில் 11 மணிக்கு என்னுடைய மனைவியும் அத்தையும் போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க. முதல் ஸ்கேனில் வயிற்றில் ஒரு குழந்தையினுடைய துடிப்பு தான் இருக்குது, இன்னொரு குழந்தையினுடைய துடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ துடிப்பு இல்லைன்னு சொன்னோடனே மனைவிக்கு புரியலை, என்ன துடிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இன்னொரு ஸ்கேனும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட நாங்கள் பேசும்பொழுது இன்னொரு ஸ்கேன் எடுக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, வயிற்றில் ஒரு குழந்தை இறந்துட்டுமா, ஒரு குழந்தைக்கு தான் உயிர் இருக்கு அப்படி சொல்கிறாங்க. உடனே என்னுடைய மனைவி, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்குறேன். காலையில் 11 மணிலேருந்து ஸ்கேன் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஸ்கேன்லையும் ஒரு குழந்தை இறந்துட்டுமே வருது. ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, டாக்டர் நர்ஸ்லாம் சொல்கிறாங்க, அந்த இறந்த குழந்தையினுடைய கிருமி இன்னொரு குழந்தையும் தாக்கி அதுவும் இறந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய மனைவியின் உயிரை காப்பாற்றணும்னா நீங்கள் கையெழுத்து போடுங்க சொல்லி என்னை கூப்பிட்டு கேட்கும் பொழுது நான் சொன்னேன், என்னுடைய தகப்பனிடத்துல கேட்டு சொல்லுகிறேன். எனக்கு தாய் தகப்பன் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அந்த இடத்துல என்னுடைய ஆண்டவரை சொல்லிட்டு வந்தேன், தேவன் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு உங்க இடத்துல சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஐக்ரோன்ல இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டு இருக்குது, நோயாளி கூட வந்தவங்க தங்குறதற்கு அமர்வதற்கு அந்த இடம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி தேவ சமூகத்தை யாக்கோபு எப்படி பிடிச்சிட்டு விடலையோ அதே போல கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சிட்டு விடவே இல்லை. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை நீங்க ஜீவனோடு கொடுக்கணும்பா, அந்த பிள்ளைகளை ஜீவனோடு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை உங்களுடைய ஊழியத்திற்காகவே ஒப்பு கொடுக்கிற சொல்லி ஜெபம் பண்ணேன். லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்ப உம்மால முடியுமானால் என்னுடைய மரித்த பிள்ளைகளையும் உம்மால உயிரோடு எழுப்ப முடியும் ஆண்டவரேன்னு ராத்திரி முழுவதும் தேவனுடைய பாதத்தை பிடித்துட்டு விடவே இல்லை. ராத்திரி 11 மணிக்கு செபிக்க ஆரம்பித்தேன். காலையில் 5 மணி வரைக்கும் அவருடைய பாதத்தை விடாமல் கர்த்தர் செபிக்க வைத்தார். அந்த ஜெபத்தின் விளைவு என்ன தெரியுமா? 5 மணிக்கு நான் பைக் எடுத்து வீட்டுக்கு கிளம்பி வரேன். ஹை கிரவுண்ட் வாசல்ல ஒரு கார்ல வசனம் போகிறது, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சது. இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை துளைக்க ஆரம்பிச்சது, ரிங்க ஆரம்பிச்சது போல என்னுடைய செவியில் இந்த வார்த்தை ஒலித்து கொண்டே இருந்தது. உடனே என்னுடைய மனைவி செல்லு போன் அடிக்கிற, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, மெசேஜ் அனுப்புற, கர்த்தர் பேசிட்டாரு பயப்படாதுன்னு அனுப்பி விட்டேன். அல்லேலூயா. இதுக்கு சாட்சியா அந்த 2 வாலிபர்கள் இருக்கிறாங்க. சந்திருக்கு எல்லாம் தெரியும்ல, கரம் உயர்த்து ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு தெரியும், எங்க அக்கா பையன். இது நிமித்தமா தான் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு ரெஃப்ரெஷ்டாக கிளம்புறதுக்கு வரேன். முதல் ஷிஃப்ட்டுக்கு ஒரு டாக்டரை கர்த்தர் மருத்துவமனைக்கு அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட காலையில 11 மணிக்கு என்னுடைய மனைவியை அங்க சேர்த்திருக்கிறோம். மறுநாள் காலையில 5 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் இறந்த பிள்ளைகளை ஆண்டவர் உயிரோடு கொடுத்தார். அந்த மருத்துவர் சொல்றாங்க, யாருப்பா சொன்ன குழந்தைங்க இறந்துட்டுன்னு? 2 பிள்ளைகளும் ஜீவனோடு இருக்கிறாரு.